உங்களுடைய சுவற்றிலே ஏதேனும் ஒரு கட்டையை வைத்தால் அதை நீங்கள் அப்புறப்படுத்தி விட வேண்டாம், அதை நீங்கள் தடுத்து விட வேண்டாம். உங்கள் அண்டை வீட்டுக்காரர் அதை வைத்தால் அதை நீங்கள் சகித்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். எவ்வளவு உரிமை கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. இன்னைக்கு நம்ம இடத்துல இருக்கிற அண்டை வீட்டுக்காரர்கள் ஏதோ ஒரு சின்ன சின்ன தவறு செய்யும் பொழுது, ஏதோ ஒரு ஒன்றை செய்யும் போது கூட உடனே கோபம் வந்து விடுகிறது. உடனே நீயா நானான்னு போயிடுறோம். உடனே இதை செய்ய முடியுமா முடியாதான்னு கேட்கிறோம். உடனே அதனால் பகை வந்து விடுகிறது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்கள் வீடுதான், உங்கள் சுவர் தான், உங்கள் அண்டை வீட்டுக்காரர் ஏதேனும் ஒரு தேவைக்காக உங்கள் சுவத்தை பயன்படுத்துகிறார். அப்படி உங்கள் சுவத்தை பயன்படுத்தினால் அதை நீங்கள் தடை செய்யாதீங்க, அதுக்காக சண்டை போடாதீங்க, அதற்காக கோபம் கொண்டு விடாதீர்கள். மேலும் சொல்றாங்க பாருங்க, நீங்கள் உங்கள் வீட்டிலே மரம் வளர்த்தால் அந்த மரத்தை உங்கள் அருகிலே இருக்கிற நீங்கள் யாரும் அந்த மரத்தை வளர்க்க வேண்டாம் என்று நீங்கள் சொல்லாதீர்கள். எப்படி சொல்றாங்க? மரம் வளர்க்கிறது என்ன? நான் என் வீட்டிலே மரம் வளர்த்தால் என்ன? நான் என்னுடைய வீட்டிலே மரம் வளர்த்தால் அந்த மரம் வளர்ந்து பெரிதாகி அந்த மரத்தினுடைய இலை அருகிலே இருப்பவருடைய வீட்டிலே போகும். அந்த இலையிலிருந்து குப்பைகள் வரும். குப்பைகள் மூலமாக அந்த வீட்டுக்காரரும் பாதிக்கப்படுவார். இந்த நேரத்தில் கூட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் மரம் வளர்க்கிறாரா, வளர்ந்து உங்களுடைய வீட்டுக்கு அருகிலே வருகிறதா, விழுந்து ஏதோ ஒன்று இரண்டு குப்பை வருதா, அதனால் கூட்ட வேண்டிய தேவை வருகிறதா, அப்படி வந்தாலும் என்ன செஞ்சிடாத, மரத்தை வைக்காதீங்க, அவரை தடை செய்து விடாதே. எப்படி ஒரு அழகான வழிகாட்டுதல் பாருங்க. இன்றைக்கு சமூகத்தில் நடக்கிற பெரும்பெரும் பிரச்சனைகளுக்கான காரணம் தன் அண்டை வீட்டுக்காரர் சரியில்லை, தன் அண்டை வீட்டுக்காரர் தவறாக நடந்து கொண்டார், தன் அண்டை வீட்டுக்காரோ பிரச்சனை, அதனால் கொலை, அதனால் கொள்ளை, அதனால் திருட்டு என்று சமூகத்திலே எவ்வளவோ பிரச்சனைகள் தன் அண்டை வீட்டுக்காரோடு நடக்கிற சூழலில் இஸ்லாம் வழிகாட்டுகிறது. ஒவ்வொரு மனிதனும் தன் அண்டை வீட்டுக்காரோடு இவ்வளவு நெருக்கமாக இருந்தால், இவ்வளவு அன்போடு இருந்தால், இவ்வளவு நேசத்தோடு இருந்தால், எவ்வளவு அன்பும் நேசமும் மகிழ்ச்சியும் அந்த பெருமுழுக்க எப்படியான ஒரு சூழலே உருவாகும். மேலும் சொன்னார்கள், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிறாரோ, நம்பக்கூடிய மக்கள் யாரும் உங்கள் அண்டை வீட்டுக்காரருக்கு நீங்கள் தொல்லை தந்து விடாதீர்கள். யார் அல்லாஹ்வை நம்புவார், யார் மறுமையை நம்புவார்? அல்லாஹ்வை நம்புவர், தொழுவார், அல்லாஹ்வை நம்புவார், நோன்பு வைப்பவர், அல்லாஹ்வை நம்புவார், ஜக்காத் கொடுப்பவர். ஆனா ரசூலுல்லாஹ் இந்த செய்தியிலே சொல்லுகிறார்கள், யார் அல்லாஹ்வை நம்புகிறாரோ, யார் மறுமை நாளை நம்புகிறாரோ, அவர் அடுத்த அண்டை வீட்டுக்காரருக்கு தொல்லை தந்து விடாதே. நான் தொழுது நோன்பு வச்சு என் அருகிலே இருக்கிற அண்டை வீட்டுக்காரருக்கு தொல்லை தந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி